விரும்பப்படுகிற ஜாதியும் உண்டு, விரும்பப்படாத ஜாதியும் உண்டு. அப்ப விரும்பப்படுற ஜாதியா நாம் இருக்கணுமா, விரும்பப்படாத ஜாதி? உலகத்தில் ரெண்டே ஜாதி தான். அந்த ஜாதி ஒன்று விரும்பப்படுகிற ஜாதி, அது பரிசுத்த ஜாதி. இன்னொரு ஜாதி விரும்பப்படாத ஜாதி, அது அசுத்தமான ஜாதி. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, விரும்பப்படாத ஜாதியே கட்டளை உனக்கு விரோதமாய் பிறப்பதற்கு முன்னும் நீ பதரை போல நீ உன் நாளிலே பறந்து போவதற்கு முன்னும் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்க மேல வந்து இறங்குவதற்கு முன்னும், கர்த்தருடைய கோபத்தினால் உங்க மேல வருவதற்கு முன்னும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. நம்மை உய்த்து என்ன செய்யணும்? நம்மை ஆராய்ந்து சோதி. இந்த 3 காரியம் நமக்கு நடக்கணும், நமக்குள்ள நடக்கணும். நம்மை உய்த்து பார்க்கணும், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும், நம்மை சோதித்து பார்க்கணும். நம் பலிபீடம் ஒழுங்கீனமா இருக்குதா? நம் சிந்தை என்னவென்று பக்கத்துல உள்ளவனுக்கு தெரியாது. உன் ஒழுங்கீனம் என்னவென்று பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது, புருஷனுக்கு கூட தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். நாம் பலிபீடம், ஏன் பலிபீடம் எப்படி இருக்குது? உன்னை நீ உய்த்து, உன்னை நீ ஆராய்ந்து, உன்னை நீ நம்மை நாமே சோதித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எத்தனை பேருக்கு தேவனுடைய கோபத்தினால் என் மேல் வரக்கூடாது, பதரை போல நான் பறந்து போய்விடக்கூடியதான நாள் என் மேல வரக்கூடாது. இப்பொழுதே என்னை நான் உய்த்து பார்க்க வேண்டும், என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடிகளும் காயங்களும் எனக்கு வருகிறது என்று சொல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. அடி விழல, நான் காலி பண்ணிடுறாரே, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போறாங்களே, நாம் பொல்லாதவர்களாய் இருக்க கூடாது என்பதற்காக சில வேளைகளிலே பிள்ளைகளின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். ஆகவே நம் தகப்பன் உரிமையோடு கூட சில வேளைகளிலே தண்டனையின் பிரம்பை கையில் எடுக்கிறார், நம்முடைய மதியினத்தை நம்மை விட்டு அகற்ற. ஏன்னா நம்மை காலி பண்றது கர்த்தருடைய சித்தம் அல்ல. சாத்தானுக்கு விழுந்து போன தூதர்களுக்கு நிரந்தரமான தண்டனையை கொடுத்தாரு, அதுபோல நிரந்தரமான தீர்ப்பு நமக்கு கொடுப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் இன்னும் கர்த்தரோடு கூட சேர வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதற்காக தான் நம்மை உய்த்து பார்ப்பதற்காக, நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக, நம்மை சோதித்து பார்ப்பதற்காக இந்த காலவேளையில் ஆலயத்துக்கு, ஆராதனைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆராய்ந்து பார்க்கும்போது சொல்லணும், ஆண்டவரே நான் சீர்படுத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா